இப்போ இந்த லீவுனால வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்க. இன்னைக்கு காலைல டிஃபன் வந்து அவங்களுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. வெளியில் வந்து தலை காட்டவே முடியல. காலையில் போகலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் மட்டும்தான் வெளியில் போகலாம். மதிய டைமில் வெளியில் போனோம் அப்படின்னாக்கா மண்டை காஞ்சிடும் போல் அந்தளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து இளநீர், மோர், வெள்ளரி பிஞ்சு இந்த மாதிரி இருக்க ஐட்டங்கள் சாப்பிட்டு உடம்ப வந்து கூலிங்காக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வந்து மோர் ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். இன்றைக்கி காலையில் நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் தக்காளி தொக்கு, இது கூடவே தேங்காய் சட்னிங்க. தேங்காய் சட்னிக்கும் சப்பாத்திக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த தக்காளி தொக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் கட் பண்ணணும், தக்காளி கட் பண்ணணுங்க. வதக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே காம்பினேஷன் அவ்வளோ நல்லாயிருக்குங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் போட்டுக்கலாம். ஒரு அர்ஜென்ட் அப்படின்னும் போது நம்ம தக்காளி தொக்கு வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்கங்க. காலை டிஃபன் இது முடிச்சுட்டு இப்போ காலையிலே பெருமாள் கோயிலுக்கு போயாச்சுங்க. இன்றைக்கி விஸ்வபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்கு ரொம்பவும் உகந்த நாள். நம்மளுக்கு வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி வைகாசி 1ன்றனால 10:30 மணிக்குள்ளே நம்ம கோவிலுக்கு போயிடணும். ஒரு 7 மணிக்கெல்லாம் கிளம்பி இன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கடலூரில் திருவந்திபுரம்னு இருக்குல்ல பெருமாள் கோவில், அங்கே தான். சரியான கூட்டங்க. நான் கூட கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சேன். மக்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சு நிறைய பேர் வந்திருந்தாங்க. விஷ்ணுபதி புண்ணிய காலன்றதுங்க. மாசி 1, வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை மாதம் 1, இந்த 4 மாதத்தில் முதல் தேதி வரும் இல்லைங்களா, தமிழ் மாதம். அப்போ போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணுவாங்க. குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு பலாப்பழம் வந்து 2 இருந்துச்சுங்க. 1 வந்து காய், 1 தான் பழம். அந்த பழத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பசங்க எல்லாமே லீவில் வீட்டில் இருக்கிறதுனாலங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது பசங்க எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக அந்த பலாப்பழம் வந்து நல்லா பழுத்துருச்சு. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருந்ததுங்க. கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பசங்க வந்து தேவைப்படும் போது 1, 2 எடுத்து சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். சொலை வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. பண்ருட்டி பலா அப்படின்னாலே அதுக்கு தனி ஒரு டேஸ்ட்டு. இப்போ ரிலேட்டிவ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்கவுங்க மரம் வச்சுருக்கிறவங்க ஆளுக்கு 1, 2 அப்படின்னு கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. நம்ம எதுவுமே வந்து காசு போட்டு வாங்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. இப்போ பலாப்பழம் ஃபுல்லாக கட் பண்ணி வீட்டில் வறுத்து வச்சுட்டு நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால வேலைகள் இருக்குது. சரி வீட்டில் நம்ம படைக்கணும் அப்படின்றதுனால எங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டேங்க. வந்துட்டு சமையல் வந்து இன்றைக்கி செய்யலை. கடையில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த நாள் மாதிரி கேரியர் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வாங்கியாச்சுங்க. பிளாஸ்டிக்கை வந்து தவிர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கி வந்து கேரியரில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. லஞ்சு சாப்பிட்டுட்டு ஃப்ரைடேக்கான வேலையை ஆரம்பித்தாச்சுங்க.